2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த முறை ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்லாத சூழலில் திமுகவும் அதிமுகவும் மோத உள்ளதால் மக்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இருப்பினும் நடந்து முடிந்த 2019 தேர்தலில் 38 இடங்களை திமுக வென்று அபார வெற்றி பெற்றது. இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி பல்வேறு திட்டங்களை வகுத்து தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது. திமுக கூட்டணியில் கடந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் எவை என்பதை பார்ப்போம். திராவிட முன்னேற்றக் கழகம் 20 இடங்கள் நின்றது. காங்கிரஸ் 9 இடங்கள், கம்யூனிஸ்ட் 2 இடங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 இடங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்கள், இந்தியன் முஸ்லிம் லீக் 1 இடத்திலும், இந்திய ஜனநாயக கட்சி 1 இடத்திலும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 1 இடத்திலும், மறுமலர்ச்சி திராவிட கழகம் 1 இடத்திலும் நின்றது. இதில் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்ட 9 இடங்களில் 8 இடங்களை வென்றது. 1 இடம் மட்டும் அதிமுக வென்றது. இந்த முறை இந்திய ஜனநாயக கட்சி திமுக கூட்டணியில் இல்லாததால் அந்த ஒரு இடத்தை திமுக கூட்டணியில் உள்ள கட்சிக்கு அல்லது கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என்று தகவல்கள் வருகின்றன. மேலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தனக்கு ஒரு எம்பி தொகுதி ஒதுக்குமாறு விடாப்பிடியாக கேட்டு வருகிறார். திமுக எந்த முடிவு எடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.